எல்லோருக்கும் வணக்கம். நல்லது எது கெட்டது எது என்பதை பற்றி கொஞ்சம் பேசலாம். நல்லது எது கெட்டது என்பதை பற்றி கொஞ்சம் பேசலாம். நாம் எல்லோரும் நினைத்திருப்போம் நமக்கு எல்லாம் தெரியும், எது நல்லது எது கெட்டது என்று தெரியும் என்று நாம் எல்லோரும் நினைத்திருப்போம். ஆனால் அதில் சில குழப்பங்கள் இருக்கின்றன. நல்லது கெட்டது ஒவ்வொரு மனிதனின் அளவுகோலின்படி நல்லதும் கெட்டதும் மாறுபடும். ஒவ்வொரு தனி மனிதனின் கணக்குப்படி, அனுபவத்தின்படி, அறிவின்படி நல்லதும் கெட்டதும் மாறுபடும். ஒவ்வொரு இடத்திற்கு இடமும் நல்லதும் கெட்டதும் மாறுபடும். காலத்திற்கு ஏற்றபடியும் நல்லதும் கெட்டதும் மாறுபடும். ஒரு கதை இருக்கிறது, ஆங்கிலத்தில் இந்த கதை இருக்கிறது. சிவா ட்ரைலாஜி என்ற ஒரு கதை. அது 3 பாகங்களாக இருக்கின்றன. அந்த கதையில் சிவனை அடிப்படையாக வைத்து அந்த கதை வரும். அந்த கதையில் ஆரம்ப காலத்தில் கதை ஆரம்பிக்கும் பொழுது எது எது நல்லவையாக இருந்ததோ, யார் யார் நல்லவர்களாக இருந்தார்களோ அவைகளெல்லாம் கடைசி பக்கம் வரும்பொழுது நல்லவைகளெல்லாம் கெட்டவைகளாக மாறிவிடும். கெட்டவர்களெல்லாம் நல்லவர்களாக மாறுவார்கள், நல்லவர்களெல்லாம் கெட்டவர்களாக மாறுவார்கள். அந்த கதையை படிக்கும் பொழுது தான் எனக்கு தெரிந்தது நல்லது கெட்டது என்று இந்த உலகத்தில் எதுவும் இல்லை. அந்த கதையை படித்த பின்பு மிக தெளிவாக நம்ம எல்லோருக்கும் புரியும், நல்லது கெட்டது என்று இந்த உலகத்தில் எதுவும் இல்லை. நல்லது கெட்டது என்று நமக்காக நாமே அமைத்து கொண்டது. இதை தவிர அதற்கு வேறு எதுவும் இல்லை, வேறு அளவுகோலும் இல்லை. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு அளவுகோல் உண்டு. அந்த அளவுகோலின்படி நல்லது கெட்டது மாறிக்கொண்டே இருக்கும். இதுதான் நல்லது என்று அறுதியிட்டு கூறுவதற்கு எதுவும் இல்லை, இதுதான் கெட்டது என்று கூறுவதற்கு எதுவும் இல்லை. அதே போல் மனிதர்களிலும் இவன் நல்லவன் என்று கூற முடியாது, இவன் கெட்டவன் என்றும் கூறியது. நல்லது கெட்டதும் கலந்தது தான் மனிதன். அதேபோல் வாழ்க்கையில் எல்லா விதத்திலும் நல்லதும் கெட்டதும் கலந்திருக்கும். நல்லதும் கெட்டதும் மாறி மாறி வரும் என்பதுதான் உண்மை. நமது மந்திரம் அன்பே சிவம், அன்புடன் வாழ்வோம், கடமையை செய்வோம், இந்த வாழ்வோம், எல்லோருக்கும் உதவி செய்வோம், எல்லாம் சிவமயம். நன்றி, வணக்கம்.